இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ள மண்ணின் மைந்தர்கள் தம்பி அவளை தொடங்கி விடுறாரு. சாக்கு போட்டு தொடச்சு விடுங்க தம்பி. தொடங்க ஸ்ப்ரேயிங் இருக்கு. ரொனால்டோ ஸ்ப்ரேயிங் லைன் நம்பர் இருக்கு. சீக்கிரம் தொடங்க. ஸ்ப்ரே இடைவெளி டீம் கொடுங்க. ஸ்ப்ரே கேக்குறாங்க. ஸ்ப்ரே ஆரம்பிச்சுக்க. இடைவெளி டீம் கேக்குறாங்க கொடுங்க. டீம் கேப்டன் பேபி ஜான்சன், நமது ஏவிஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் கேப்டன் பேபி ஜான்சன் மிகவும் சிறந்த ஆட்டக்காரர். டாஸ் வென் பை 6 முறை ஜாய்ஸ் கோட். டாஸ் வென் பை 6 முறை ஜூசன் கோட். பட்டாக்கம் தொடச்சு விடுங்க. Team ready. Team ready means 7. Line number ready. Line number 20. Line ready. Very good. Rajalingam. 20. Please start up. ஏழு நிமிஷத்துல உன்னோட திறமையை காட்டணும். கொஞ்சம் தொடச்சு விடுங்க. தம்பி தொடங்க. ரைடு போகும்போது மாறி தொடங்க. ரைடு போங்க. மாறி தொடக்கும் போது தொடச்சிட்டே இருங்க. ஆரம்ப டீம்ல இடங்கள டீம் வருங்க. ரைடு வந்து அங்கே தொடங்க. அப்படி மாறி தொடச்சிட்டே இருங்க கொஞ்ச நேரம். ஜெர்சி நம்பர் 6 அவர்களை தனது அணிக்காக மிகவும் நேர்த்தியான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். முதலாவது வெற்றி கோப்பை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று இரு அணி வீரர்களும் மிகவும் பல பரீட்சையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 1 கட்டிங் லாபி. காணொலி தொட ஒரு அஞ்சு தொட. இரண்டு வெற்றி புள்ளிகள். நல்லா தொடச்சு விடுங்கப்பா. வழிகிட்டு போறாங்க. பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. நல்லா தொடங்க வருது. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. தொடச்சிட்டே இருக்கப்பா. சுற்றி தொடங்க. ஆரம்ப அணிக்காக பேபி ஜான்சன். மீண்டும் இடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 1 மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 1
மீண்டும் ஆறுதல் அணிக்காக டேவிட் ஜான்சன் ஜெர்சி நம்பர் 2. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி இடையன்குளம் அணியினருக்கு. தேர்ட் ரைட் இடையன்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைட். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 2. இடையன்குளம் 5 வெற்றி புள்ளிகள். ஆவர்தலை என்னும் தனது வெற்றி கணக்குகளை துவக்கவில்லை. போனஸ் ஆவர்தலை அணியினருக்கு வெற்றி புள்ளியாக போனஸ் புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. ஆவர்தலை 1 வடக்கு இடையன்குளம் 5. இடையன்குளம் +2 4 point. Time out for இடையன்குளம். ஆவர்தலை 1 இடையன்குளம் 9. இடையன்குளம் 9 ஆவர்தலை 1. இல்லை தம்பி நல்லா தொடச்சி விடுங்களா எங்க வாழ்வு பார்த்து பார்த்து. 1 point இடையன்குளம். இடையன்குளம் தனது அணிக்காக ஜெர்சி நம்பர் 7. இடையன்குளம் அணியினர் 10 புள்ளிகள். ஆவர்தலை 1. ஒரு வெற்றி புள்ளி இடையன்குளம் அணியினருக்கு. ஜெர்சி நம்பர் 4 மீண்டும் கோல்டன் ஆவர்தலை அணிக்காக ஜெர்சி நம்பர் 3. இவர் சிறப்பான ஆட்டக்காரர். ரைட் டவுன் 1 point இடையன்குளம். Half time, side change. Team ready. போனஸ் புள்ளி. ஆறாவது அணிக்கு இரண்டாவது போனஸ் புள்ளி பாயிண்ட் 2. வடக்கிடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 4 தனது இடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 4 மிகவும் நேர்த்தியாக விளையாடிக்கொண்டிருக்கிறார். இடையன்குளம் அணிக்காக தனது அணிக்காக மிகவும் நேர்த்தியாக விளையாடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஜெர்சி நம்பர் 5.
சிறப்பான ஆட்டம், மிக சிறப்பான ஆட்டம். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட். இடையன்குளம் அணிக்கு போனஸ் பிளஸ் 1, 2 பாயிண்ட். each one point, each one. அம்பேர் யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அம்பேர் தீர்ப்பு எழுதாது. தயவு செய்து அம்பேர் யாருமே எதுவும் பேசாதீர்கள். அம்பேர் கரெக்டாக கொடுப்பாங்க. each one point. இரு அணியினருக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. நடுவரிடம் எந்த வாக்குவாதமும் வேண்டாம். அவர்கள் மிகவும் நேர்மையாக கொடுப்பார்கள். இடையன்குளம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 1. மீண்டும் கடைசி 5 நிமிட ஆட்டம். ஜெர்சி நம்பர் 5. ஆவரங்களை 5 புள்ளிகளே இடையன்குளம் அணியினர் 15 புள்ளிகளை பெற்றுள்ளனர். 10 பாயிண்ட் முன்னிலையில் இருக்கிறது இடையன்குளம். ஜெர்சி நம்பர் 7 இடையன்குளம் தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். மீண்டும் துறை ஜெர்சி நம்பர் 6. வடக்கு இடையன்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைட். கடைசி 4 நிமிட ஆட்டம். தேர்ட் ரைட். வடக்கு இடையன்குளம் அணியினருக்கு இது தேர்ட் ரைட். கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்து தீர வேண்டும். அந்த விஷயம் ஒரு 8.6 அணியினருக்கு அம்பேர் விசிலடிச்சோட விட்டுருங்க. தேர்ட் ரைட். 6 அணியினருக்கு மீண்டும் தேர்ட் ரைட். கடைசி 3 நிமிட ஆட்டம். தேர்ட் ரைட் நீங்களா கொட்டிங்களா? ராவடம் 1 பாயிண்ட் இடையன்குளம். இடையன்குளம் அணிக்காக மீண்டும் ஜெர்சி நம்பர் 4 மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது தனது அணிக்காக. கடைசி 3 நிமிட ஆட்டம். போனஸ் பிளஸ் 3 4 புள்ளிகள். போனஸ் பிளஸ் 3 4 புள்ளிகள். போனஸ் மற்றும் ஆவரங்களை 10 இடையன்குளம் 16. 10-16 ஆவரங்களை 10 இடையன்குளம் 16. கடைசி 2 நிமிட ஆட்டம். கடைசி 2 நிமிடம். ஜெர்சி நம்பர் 5 ஜான் தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். சூப்பர் டாக்கல் 2 பாயிண்ட். பிளேயர் தூக்கி விடுங்க. தேர்ட் ரைட்.
இடையங்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைட். கண்டிப்பாக ஆயின் எடுத்தே ஆக வேண்டும். டைமர்ல சார்ஜர் இல்லாம போயிடுச்சு. யாரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. பீஸ் போயிட்டு கடைசி ஒரு நிமிட ஆட்டம். கடைசி ஒரு நிமிட ஆட்டம். மீண்டும் சூப்பர் டாக்கல். 2 புள்ளிகள் இடையங்குளம் அணிக்கு. மீண்டும் ஒரு புள்ளி இடையங்குளம் அணிக்கு. இதோட சர்வ கிட்டனன் கிருஷ்ணன் 3 நாள் கபடி வீரர் கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். கொஞ்சம் பொருந்தாமே கொஞ்சம் பொருந்தா கிருஷ்ணன். ஓகே ஓகே வீரர் கிட்டனன் அவர்கள் மகாலிங்கம் அடுத்த மகாலிங்கம் மலேசியாவிலிருந்து இந்த விளையாட்டு போட்டியை காண்பதற்காக நடத்துவதற்காக வருகின்ற எதிர் உள்ளர் அவர்களையும் நல்ல கைதட்டுங்க. அன்புடன் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிடிஎம்எஸ் கல்லூரியின் முன்னாள் கேப்டன் கிட்டனன் அவர்கள் இந்த விளையாட்டை சிறப்பாக முன்வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆட்டமானது பாக்கியநாதபுரம் லெத்தகுடியிருப்பு. அடுத்த விளையாட்டு போட்டியானது பாக்கியநாதபுரம் லெத்தகுடியிருப்பு. ஊரல்வாய் மொழி அணியிலிருந்து 20 ஆடுகள் திரும்பி வரவும். ஊரல்வாய் மொழி அணியிலிருந்து 20 ஆடுகள் திரும்பி வரவும். ஒரு வெற்றி புள்ளிகள் ஆவரமலை அணியினருக்கு சிறந்த ரைடர். அடுத்ததாக சின்னமல்புரம் அணியிலிருந்து செஸ் நம்பர் 777 இரு அணிகளும் தனது திறமையை காமித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஆவரந்தலை சந்தோஷபுரம் நடத்தும் 2ஆம் ஆண்டு மின்னொலி கபடி போட்டி. காண வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரைட் ஆவரந்தலை பி அணிகள் சார்பாக சிறந்த ஆட்டம். ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னமல்புரத்துக்கு. ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னமல்புரத்துக்கு. கபடி விளையாட்டை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது ஆவர்தலை சந்தோஷபுரம் பெருந்தலைவர் காமராஜ் நற்பணி மன்றம் சார்பாக உங்களை வருக என்று வரவேற்கிறோம். ஆவரந்தலை அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் சின்னமல்புரம் அணியினர் 1 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். சின்னமல்புரம் அணியிலிருந்து செஸ் நம்பர் 777 ஆவரந்தலை
ஆவரந்தலை அணியிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் மாட்டிக்கொண்டார். அடுத்த ரயில பிடிச்சு பாருங்க. அடுத்தபடியாக அருமையான படி ஊர்வலம் மொழி தங்களது உணவுகளை பெற்று செல்லும் பிளேயர்ஸ் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வெற்றி புலிகள் ஆவரந்தலை பி அணியினருக்கு. அடுத்த விளையாட்டு போட்டியானது பாக்கியநாதபுரம் லெப்பை குடியிருப்பு. அடுத்த விளையாட்டு போட்டியானது பாக்கியநாதபுரம் லெப்பை குடியிருப்பு அணியினருக்கான விளையாட்டு போட்டி. இந்த விளையாட்டு போட்டியானது முடிந்த மறுகணமே ஆடுகளத்திற்குள் இறங்குவோம். அதனைத் தொடர்ந்து தோப்பூர் நம்பியார் நிலை பாக்கியநாதபுரம் லெப்பை குடியிருப்பு அணி பாக்கியநாதபுரம் லெப்பை குடியிருப்பு இதற்கான விளையாட்டு போட்டியை தொடர்ந்து அடுத்து தோப்பூர் நம்பியார் ஒரு வெற்றி புலிகள் ஒரு வெற்றி புலிகள் ரீகன் ஆண்ட்ரூ வெற்றி புலிகளை தட்டி சென்றவர் ரீகன் ஆண்ட்ரூ அணியின் தலைவர். Wow, what a catch. அடுத்ததாக ஆவரந்தலை பி அணியின் சார்பாக பிரபல வக்கீல் மிஸ்டர் மகேஷ், சென்னையின் பிரபல வக்கீல். எந்த கேஸ் ஆனாலும் அதோட இரண்டு வெற்றி புலிகள் ஆவரந்தலை பி அணிக்கு பெற்று தந்தார் மிஸ்டர் மகேஷ் அவர்கள். அடுத்ததாக சின்னமலபுரம் அணியின் சார்பாக ஜெர்சி 8 அருமையான ரைட். நம்ம அது கபடி விளையாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிஸ்டர் ஆண்ட்ரூ குமார் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அருமையான பிடி. அடுத்ததாக ரெஃப்ரி மிஸ்டர் ஆண்ட்ரூ குமார் என்ன உள்ள போகுது. ஜெர்சி 1 இந்த போட்டியை காண வந்திருக்கும் அனைத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கும் அன்பாத பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது பெருந்தலைவர் காமராஜ் நடார் சங்கத்தின் சார்பாக உங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ரைட். ஒரு சிறப்பான ஆட்டம். ஒரு ஊக்கப்புள்ளி ஆவரந்தலை பி அணியினருக்கு, ஒரு ஊக்கப்புள்ளி ஆவரந்தலை பி அணியினர் நடுவர் சொல்லுவாங்கப்பா. சீருடை அன்பளிப்பாக கடைசி 4 நிமிட ஆட்டம் சீருடை அன்பளிப்பளித்த முத்துகிருஷ்ணன் வன்னியெடுப்பை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். சீருடை அன்பளிப்பு அளித்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து பூர்லியா மொபைல்ஸ் வள்ளியூர் கிழக்கார் பல பிரான்ச்சுகள் உள்ளன. ஆவரந்தலை 12 வெற்றி புள்ளிகளையும் சின்னமலபுரம் அணியினர் 4 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். அருமையான ஆட்டம். ரீகன் சொன்ன மாதிரினா யாரு செட்டிங்க 14 அது வெளியே வந்த பிறகு யாரு 4 ஆவரந்தலை பி அணியினர் 14
சினமாபுரம் அணியினர் 4 14 அவர்கள் மேடைக்கு வரவும். முத்துகிருஷ்ணன் மன்னிக்கடை பூர்லியா மொபைல்ஸ் வள்ளியூர் மற்றும் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். முத்து அவர்களுக்கு மிஸ்டர் எட்வின் மில்லர் மலேசியா எட்வின் மில்லர் அவர்கள் பொன்னாரை போர்ச்சி இப்போது கௌரவிப்பார். கரகோஷங்கள். லாஸ்ட் 4 minutes 3 minutes கடைசி 3 நிமிடங்கள். கடைசி 3 நிமிடங்கள். அப்படி என்றால் 180 வினாடிகள் மாற்று. பூச்சி பறக்க அவர்களை பூச்சி பறக்க அடியும் விருப்பாக போயிட்டு இருந்த ஆட்டம். அருமையான ஒரு டேக்கல் பாயிண்ட். அருமையாக மடக்கி பிடிக்கப்பட்டார். சூப்பர் டேக்கலால் ராகுல் பாடி போறாரு. ஓகே ராகுல் சிறந்த ஒரே ரயிலில் 3 வெற்றி புள்ளிகள். அந்த ஆண்டு இரு அணியினரும் பரிசுகளை பெற்ற அணியினர். இரு அணியினருக்கும் அடுத்த விளையாட்டு போட்டியானது பாக்கியநாதபுரம் லெப்பை ஒடிப்பு. கடைசி 2 நிமிட ஆட்டம். கடைசி 2 நிமிடம் 120 வினாடிகள் மாத்திரம். பாக்கியநாதபுரம் அணியினர் மைதானத்துக்கு அருகில் வரவும். மைதானத்துக்கு அருகில் வரவும். அங்க உள்ளது ஒரு வெற்றி புள்ளிகள் சினமலபுரம் அணியினருக்கு. அடுத்ததாக 21 வெற்றி புள்ளிகளை மிஸ்டர் ராகுல் அணியினர் 21 வெற்றி புள்ளிகளையும் சினமலபுரம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். கடைசி 1 நிமிட கடைசி 1 நிமிட ஆட்டம். 60 வினாடிகள். அடுத்த விளையாட்டு போட்டியானது பாக்கியநாதபுரம் அணியினருக்கும் லெப்பை ஒடிப்பு அணியினருக்கும். அடுத்த விளையாட்டு லெப்பை ஒடிப்பு அணியினரும் பாக்கியநாதபுரம் அணியினரும் ஆடுகளத்திற்குள் வரவும். லெப்பை ஒடிப்பு அணியினரும் பாக்கியநாதபுரம் அணியினரும் மைதானத்திற்குள் வரவும். ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னமலபுரம் அணியினருக்கு. அடுத்த ரைட் ராகுல். ஒரு வெற்றி புள்ளிகள் சின்னமலபுரம் அணியினருக்கு. சிறப்பான ஆட்டம். ஆவரந்தலை அணியிலிருந்து ராகுல். அடுத்த ரைட் ரீகன் என்று அணியிலிருந்து ரீகன். போனஸ் பிளஸ் 1 2 வெற்றி புள்ளிகள். விளையாட்டு நிறைவடைந்த நிலையில் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். செம்பாடு அணியினர் வந்துவிட்ட காரணத்தினால் கண்டித்தாங்குளம் அணியினர் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு இறுதி அழைப்பு வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம். இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம். இந்த ஆட்டம் முடிந்த மறுகணம் ஆடுகளத்தில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
ரோஸ்மியாபுரம் அணியினர் கண்டித்தங்குளம் அணியினர் டாஸ் வின் பை கோட். எப்ப கையில் நடங்குது குளிர்ல. Third right. ஆவரந்தலை அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் தூத்துக்குடி அணியினர் 1 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். Third right. Muthumar brothers. Third right. போனஸ் கண்டித்தங்குளம் அணியினருக்கு போனஸ். மிகவும் அருமையான ஒரு ஆட்டம். 1 பாயிண்ட் கோஸ் டு ஆவரந்தலை. இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம் ஷூ எல்லாம் போட்டு ரெடியாக இருங்க. இந்த ஆட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே இறங்கணும். நம்ம வேகமாக ஆட்டம்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. அதனைத் தொடர்ந்து பனகுடி வெர்சஸ் கீழோபுரணி சென்ட் ஆண்ட்ரூஸ். பனகுடி வெர்சஸ் கீழோபுரணி சென்ட் ஆண்ட்ரூஸ் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சைட் சேஞ்ச். ஆவரந்தலை அணியினர் 3 வெற்றி புள்ளிகளையும் தூத்துக்குடி அணியினர் 1 வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளனர். 3-1 ஆவரந்தலை அணியினர் 3, தூத்துக்குடி அணியினர் 1. இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் ஃபேன்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டம் முடிந்த மறுகணம் உடனடியாக நீங்கள் ஆடுகளத்தில் இருக்க வேண்டும். வள்ளியூர் ஃபேன்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியபுரம். அதனைத் தொடர்ந்து பனகுடி வெர்சஸ் கீழோபுரணி சென்ட் ஆண்ட்ரூஸ் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் கால தாமதம் செய்யக்கூடாது. உடனடியாக ஆடுகளத்தில் இருக்க வேண்டும். களம் 2 இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ரோஸ்மியாபுரம் மற்றும் மேலவுப்பன் அணியினர் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு முதல் அழைப்பு. நீங்கள் உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரோஸ்மியாபுரம் மற்றும் மேலவுப்பன் அணியினர் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே வள்ளியூர் ஃபேன்ஸ் வெர்சஸ் சுப்பிரமணியம் அணியினர் உடனடியாக தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியபுரம் அணியினர்
டைமர் ஃபார் ஆவரந்தலை. ஸ்கோர் ஆவரந்தலையினர் 5 வெற்றி புள்ளிகளையும் தூத்துக்குடி அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். 5-2 ஆவரந்தலையினர் 5 தூத்துக்குடி. கண்டித்தான்குளம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் செம்பாடு அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். கண்டித்தான்குளம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் செம்பாடு அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். ஆட்டத்தின் கடைசி 3 இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ரோஸ்மியாபுரம் மற்றும் மேல உப்புரணி அணியினர் எங்க இருந்தாலும் காலதாமதம் ஏற்படுத்தாமல் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆவரந்தலை 5 3 ஆவரந்தலை 5 பாயிண்ட்ஸ், தூத்துக்குடி MK Brothers 3 பாயிண்ட்ஸ். பாஸ் பண்ணிட்டுமா இதான் ரோஸ்மியாபுரம் மற்றும் மேல உப்புரணி அணியினர் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்டித்தான்குளம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் செம்பாடு அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். கடைசி 2 நிமிடம். இதைத் தொடர்ந்து வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியபுரம் உடனடியாக ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். வள்ளியூர் ஃபேன்ஸும் சுப்பிரமணியபுரம் அணியினரும் ஆடுகளத்துக்கு வந்திருக்க. இந்த ஆட்டம் முடிய போகுது. யாரும் எதுவும் பேச வேண்டாம். 1 பாயிண்ட் goes to ஆவரந்தலை. கண்டித்தான்குளம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் செம்பாடு அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். வள்ளியூர் ஃபேன்ஸ் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ரோஸ்மியாபுரம் மற்றும் மேல உப்புரணி அணியினர் ஆடுகளம் 2 வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அம்பரின் தீர்ப்பை இறுதியானது. எதுவும் வாக்குவாதங்கள் வேண்டாம். 2 புள்ளிகள். 2 பாயிண்ட் goes to தூத்துக்குடி. ஆவரந்தலை 6 தூத்துக்குடி 5. ஒரு வெற்றி புள்ளிகள் மட்டுமே வித்தியாசங்கள். ஆவரந்தலை 6. லாஸ்ட் மினிட் ஸ்டாப் பிளே. இரு அணிகளும் சமநிலை. 6-6. இரு அணிகளும் சமநிலை. மிகவும் பரபரப்பான ஒரு ஆட்டம். கடைசி 3 நிமிட ஆட்டம். வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியம் அணியினர் ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியபுரம், இது உங்களுக்கு இறுதி அழைப்பு. நீங்கள் ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 300 அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியபுரம் அணியினர் ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜஸ்ட் நம்பர் 500 அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். வள்ளியூர் ஃபேன்ஸ் சுப்பிரமணியம் அணியினர் உடனடியாக ஆடுகளத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனை அடுத்து ரோஸ்மியாபுரம் அணியினரும் மேல உப்புரணி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோஸ்மியாபுரம் மேல உப்புரணி 2 பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து ரோஸ்மியாபுரம் அணியினரும் ஆவரந்தலை 7 ஆலங்குளம் 3. அடுத்த ஆட்டம் வடவூர்பட்டி கரிசல். அதனைத் தொடர்ந்து பரப்பாடி அணியினரும் பானங்குளம் அணியினரும். அந்த ஆட்டம் முடிந்தவுடன் 3வது ஆட்டமாக கண்டித்தான்குளம் அணியினரும் பழனியப்பபுரம் அணியினரும். சிங்கம்பறை டோனாவூர். இது 3 வெற்றி புள்ளிகள். அடுத்த ஆட்டம்
வடவூர்பட்டி கரிசல். தயவுசெய்து தாங்கள் ஷூ அணிந்து உடனடியாக ஆடுகளம் அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆடுகளம் உடனடியாக வரவும். ஆடுகளம் ரெண்டுல அடுத்த மேட்ச் இருக்கிறேன். அடுத்ததாக வடவூர்பட்டி கரிசல். வடவூர்பட்டி கரிசல். வடவூர்பட்டி கரிசல். வடவூர்பட்டி கரிசல். அதனைத் தொடர்ந்து பரப்பாடி பானாங்குளம். பரப்பாடி பானாங்குளம். பரப்பாடி பானாங்குளம். கண்டித்தாங்குளம் பல்லேப்பாபுரம். ஈரோ அருமையான ஒரு வெற்றி புள்ளி ஆவணங்கள். சுப்பிரமணியபுரம் அணியினர் 6 வெற்றி புள்ளிகளையும் கல்லூர் அணியினர் 6 வெற்றி புள்ளிகளையும் ஆடுகளம் 2 தொடர்ந்து ஆடக்கூடிய இடைங்குளம் அணியினரும் கீழே உட்புரணி ஆண்ட்ரூஸ் அணியினரும் ஆடுகளம் அருகாமை வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆவரந்தலை 12 வெற்றி புள்ளிகளையும் ஆலங்குளம் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். ஆடுகளம் 2 தொடர்ந்து ஆடக்கூடிய இடையங்குளம் அணியினரும் கீழே உப்புரணி அணியினர் ஆண்ட்ரூஸ் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதனை அடுத்து ஆடக்கூடிய மேல உப்புரணி அணியினரும் தூத்துக்குடி அணியினரும் உங்களுக்கான ஆட்டம் சிறிது மாற்றப்பட்டுள்ளது. மேல உப்புரணி அணியினருக்கும் தூத்துக்குடி அணியினருக்கும் உள்ள ஆட்டம் சிறிது மாற்றப்பட்டுள்ளது. உங்களுடைய அறிவிப்பு மேலோப்புரணி தூத்துக்குடி இரண்டில் ஆடக்கூடிய மேல உப்புரணி அணியினருக்கும் தூத்துக்குடி அணியும் மேல உப்புரணி தூத்துக்குடி அணியினர் ஆடுகளம் 2 சிறு தாமதமாக சுப்பிரமணியபுரம் 8 வெற்றி புள்ளிகளையும் கல்லூர் அணியினர் 13 வெற்றி புள்ளிகளையும் ஆவரந்தன் அணியினர் 12 வெற்றி புள்ளிகளையும் 16 வெற்றி புள்ளிகளையும் ஆனந்தம் அணியினர் 2 வெற்றி பெற்றுள்ளனர். அணியினரும் கீழப்புள்ளி ஆண்ட்ரூஸ் அணியினரும் ஆடுகளம் அறிய வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளம் 2ல ஒரு 3 ரவுண்ட் சொல்லிருங்க. ஆடுகளம் 2ல் 3 ரவுண்ட் சொல்லிருங்க. 3 லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் பிளே. அடுத்ததாக இடையங்குளம் அணியினரும் ஆவரந்தலை அணியினரும் தயாரில் இடையங்குளம் கீழே உப்புரணி தொடர்ந்து மேல உப்புரணி அணியினரும் ஆட்டம் மாற்றப்பட்டுள்ளது. ஆடுகளம் 2ல ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து தூத்துக்குடி எம்கே பிரதர்ஸ் அணியினரும் ஆவணத்தை ஸ்கூட்டி அணியினரும் தயாரில். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எம்கே பிரதர்ஸ் அணியினரும்
ஆவண பேரணி ஸ்கூல் டீம் அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடையன்குளம் அணியினரும் கீழே உப்பரணி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. இடையன்குளம் கீழே உப்பரணி போட்டு பக்கத்தில் வந்துருங்க. இடையன்குளம் கீழே உப்பரணி. லாஸ்ட் 3 மினிட்ஸ். ஆரந்தலை நம்பிக்கை நட்சத்திரம் ஜெர்சி நம்பர் 1 கோல்டன் அவர்களின் தம்பி ராஜ்குமார் ஆள் பார்க்கதான் உள்ளி, ஆனால் ஆடுதலுக்கு இல்லை என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் கூட கூட்டு வந்திருக்கீங்க, வெளியே உட்காந்துருக்கீங்க. அடுத்த வருஷம் சேர்ந்து விளையாடும். ஜெர்சி நம்பர் 6 ரைட் செல்கிறார் நட்சத்திர வீரர் சாமுவே பெட் காலேஜ் மன்னர். ஃபைனல் ரவுண்ட். இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு வழங்கப்படும். ஒரு மயிறு தெரிய மாட்டேங்கி, வெயில் விழுந்துட்டா. பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கு. ஆரந்தலை அணியின் ஜெர்சி நம்பர் 4 செல்கிறார். பரபரப்பான ஆட்டம். ஆல்வா சாவா என்ற ஃபைனலில் மோதிக்கொண்டிருக்கின்றனர். பரப்பாடி அணியினரும் ஆவணத்தலை அணியினரும். இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு வழங்கப்படும். ஆரந்தலை அணியின் ஜம் பிளேயர் துரை. கால் அடிபட்டிருக்கா? கால் நமக்கு வந்து சூக்கில் மரணத்தில் மேட்ச் இது என்ன பாயிண்ட் என்ன 0-0 எவ்வளோ பாயிண்ட் எடுத்துட்டோம்? ராஜ்குமார் சும்மாவா இல்ல
அஞ்சு நிமிஷம் இருக்கு. மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அணுகவும். சரவணன் ரேட்ல செட் பண்ணி ஜாக்கி செட் பண்ணல. ஐயா கிலோ வைக்காது. அடைச்சுக்கலாம் அழகா அடை ரெடி ஜாக்கி ஆடியன்ஸ் யாரும் எழுத வேண்டாம். கொஞ்சம் சவுண்ட் கார்டுங்களா பைப் டவுன்ல 2க்கு 2. கொஞ்சம் சவுண்ட் கார்டுல கொஞ்சம் பைப் டவுன்ல எடப்பாடி அணியினர் 2 சவுண்டோட சொல்ல கொஞ்சம் பைப் டவுன்ல பரபரப்பான ஆட்டம். போனஸ் கொடுத்தாரு ஜாக்கு ஜாக்கு ரெடி இல்லடா எதிர்பார்க்கும்
விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு அணியும் சம பலத்துடன் மோதி கொண்டிருக்கிறது. சரியான ஆட்டம். எம்டி ரைட் பரப்படியிலிருந்து ஜெர்சி நம்பர் 3 சவனா. இரு அணியும் சம பலத்துடன் மோதி கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்களிலிருந்து வீர நடை போட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஆவரந்தலை 2 பரப்பாடி 2 சமநிலை. நிதானமான ஆட்டம். ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு சில நிமிடங்களில் தெரிந்துவிடும் வெற்றி கோப்பை முதல் பரிசு யாருக்கு என்று. விளையாட்டை கேமரா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விகாசிகளை போடலாம் பிளான் போட்டிருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் போடுவோம். எல்லாரும் பாருங்க. பன்னெண்டு వెళ్ళి అవునులే అవునులే పిన్నట్టుకుంది తెలియదు. கை தட்டின பிரச்சனை இல்லை, கை தட்டின பிரச்சனை இல்லை. அருமையான விளையாட்டு, மிகவும் சிறப்பாக விளையாடிருக்கின்றனர். இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். கடைசி 5 நிமிடம் ஆட்டம்
முதல் பரிசு யாருக்கென்று முடிவு பண்ணும் இறுதி 5 நிமிட ஆட்டம். பரப்பாடி 3 ஆவரந்தலை 3 இரண்டும் சமநிலை. ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் என்று இருவரும் சம பலத்துடன் விளையாடுகின்றனர். கடைசி 4 நிமிடம். கடைசி 4 நிமிட ஆட்டம். கடைசி 4 நிமிடம். வெற்றியை யாருக்கு என்று முதல் பரிசு என்று தீர்மானிக்கும் கடைசி 4 நிமிடம். மிகவும் நேர்த்தியான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இன்று இரவு சரியாக 7 மணி அளவில் இன்னிசை கச்சேரி உள்ளது. அனைவரும் வந்து கண்டுபிடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரு அணிகளும் சம பலத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் சாய்த்தவர்கள் என்று நேர்த்தியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். டைம் அவுட். கடைசி 3 நிமிட ஆட்டம். பரப்பாடி 3 ஆவரந்தலை 3. ஆவரந்தலை சரியான டிஃபென்ஸ். தனதனிக்காக ஜெர்சி நம்பர் 9 பரப்பாடி சவுண்ட் ஓட போடுச்சாக்கு பயப்படான்ல. தனது அணிக்காக வெற்றியுள்ள எடுப்பாரா? மிகவும் நேர்த்தியாக விளையாடுகிறார். தனது அணிக்காக கிருஷ்ணபர்ணன் பரப்பாடி அணியினர். இந்த கபடி போட்டி நடத்துவதற்கு கடைசி 2 நிமிட ஆட்டம். ஆட்டத்தின் கடைசி 2 நிமிடம். மேட்ச் முடியக்குள்ள அடிக்காதே. அவர்கள் அணியிலிருந்து ஜெர்சி நம்பர் 1 கமாண்டா இதாண்டா வேணும். வாடா லைனேட் வாடா. கடைசி 1 நிமிட ஆட்டம். கடைசி 1 நிமிடம். அம்பேர் பேசியிருக்காங்க. அம்பேர் திருப்பி வாடா தெளிவாடா. கடைசி 1 நிமிடம். கடைசி 1 நிமிடம் மட்டுமே. ஒரு மேல இல்ல இருக்கு விடுது. பரப்பாடியிலிருந்து ஜெர்சி நம்பர் 9 பரப்பாடி அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி.